மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் சில செயல்களை செய்ததற்கு பிறகு அனைவரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலையில் நாம் வந்தோம். ஆனால் அந்த நிலைகள் எல்லாம் பொய்யாகி தற்போது விசாரணையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆதிக்க சாதியினர், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பம்பு ஆபரேட்டர் அவர்களும் அந்த தண்ணி தொட்டியை திறந்து விடுறவங்களுக்கும் நடந்த பிரச்சனையில தான் இந்த மலத்தை கொண்டு போய் தாழ்த்தப்பட்டவர்கள் அங்க வசிக்கக்கூடிய ஆதி திராவிடர் மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இல்லை, ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை அள்ளி கொண்டுட்டு போய் போட்டிருக்காங்க. இது இப்ப பிறகு தெரிய வந்திருக்கு. இப்போ அவங்களே அந்த ஊராட்சி மன்ற தலைவரே மாட்டிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப எல்லாரும் சொன்னது மாதிரி நம்ம மக்களை நீங்க அதை ஒத்துக்கிடுங்க, கேஸை நாங்க தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கடந்த காலத்துல அடிமையை நம்மளை எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அங்கங்க பண்ணையார்கள் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுகிட்ட எத்த வழக்கா இருந்தாலும் நீங்க போங்க. எங்க பகுதியிலாம் அப்படித்தான். அந்த விநாயகர் ஊர்வலம் வரும்போது பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிட்டு 10 பேர் காவல்துறை என்ன பண்ணோம்னா எப்பயுமே பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் பார்க்கும் காவல்துறை. அதுக்கு சேர்ந்து ஒத்து ஊதுவாங்க, அந்த ஆட்சியர் அவர்கள் எல்லாம் ஒத்து ஊதுவாங்க. அப்ப இங்கிட்ட 10 பேர் கொடுங்க, அங்கிட்ட 10 பேர் கொடுங்கன்னு நம்மளாட்டம் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரிசி, ஒரு மூட்டை அரிசி 200 ரூபாய் பணம் கொடுத்து அப்படியே கொண்டுட்டு போய் வழக்குல சேர்த்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 15-18 வருஷம் ஆகுது, இன்னமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதே போலதான் இந்த வேங்க வயல்ல இப்ப போய் கேட்டுட்டு இருக்காங்களாம், உங்களுக்கு 2 லட்சம் தர்றோம், அரசு வழங்குற வீட்டை தர்றேன்னு சொல்றாங்களாம். அரசு தான் கொடுக்குது. அரசு மத்திய கவர்மெண்ட் நிதியில இருந்து 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு கொடுக்குறாங்க, பசுமை வீடுன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதுக்கு வேணா பேர் சொல்லுவாங்க, மோடி வீடு, இது அம்மா வீடு, ஐயா வீடுன்னு சொல்றாங்க. அது கவர்மெண்ட் கொடுக்கறது, நம்மளுக்கு கொடுக்கறத அதை உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டுனா அப்ப எந்த அளவுக்கு நம்ம மக்கள் அங்க அறியாமையில இருக்கிறாங்கன்னு பாத்துக்கணும். அதே போலதான் ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த தவறுகளை செஞ்சிடறாங்க. ஒரு ஆதிக்க சாதியினர் செஞ்சுட்டு நம்ம மக்களை அடிமைப்படுத்துறாங்க. அடிமைப்படுத்தி காசை கொடுத்து அந்த ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு வழக்குல மாட்டி விட்டுறாங்க. இன்னைக்கு இந்த சமயம், இந்த நிமிடத்துல முத்துப்பேட்டையில ஜாமோட ஊராட்சியில அங்க உள்ள திமுக ஒன்றிய செயலாளர் சொல்லி ஒரு வாட்டர் டேங்கையே உடைச்சிருக்காங்க. ஒரு வாட்டர் டேங்கை உடைச்சு, ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கை உடைச்சிருக்காங்க, எந்த அனுமதியும் இல்லாம. இப்போ அந்த உடைச்சவர் யார் தெரியுமா? ஒரு தாழ்த்தப்பட்டவர். அந்த தாழ்த்தப்பட்டவர் அந்த காவல்துறை ரிமாண்ட் பண்ணுது இந்த நிமிடத்துல. இப்பதான் நான் போன்ல கேட்டுட்டு தான் பேசுறேன். ஆனா அதே உடைக்க சொன்ன அந்த பணத்தை வாங்கிட்டு 15,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு உடைக்க சொன்ன ஒன்றிய செயலாளரை கைது பண்ணல. அப்ப காவல்துறை என்னைக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்கு ஆதரவா தான் செயல்படுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும்னு நினைக்குது. இது தொடர்ச்சியா புதுக்கோட்டை வேங்கவயல்ல நடக்கிறது போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க முத்துப்பேட்டையில அல்லது இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அவ்வளவு வீடுகளை நம்மளுக்கு கட்டி கொடுக்கப்பட வேண்டிய வீடுகளை எல்லாத்தையும்